மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ராட்சதாலையில் சிக்கி ஃபைபர் படகு தூக்கி வீசப்பட்ட 2 மீனவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படகு கவிழ்ந்த வீடியோ வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்து அருகே உள்ள அஞ்சுதெங்கு பகுதியை சார்ந்த 5 மீனவர்கள் ஃபைபர் படகுல பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க சென்றுட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு கரை திரும்பும் போது பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் பொலிமுகம் வழியாக கரை திரும்பி இருக்காங்க. அப்போ திரும்பும் போது பாத்தீங்கன்னா எழுந்த ராட்சச அலையில பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் படகு சிக்கி தூக்கி எறியப்பட்டு விபத்திற்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 5 மீனவர்களும் படுகாயம் அடைஞ்சனர். இவங்களை பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே மீட்டு சிறையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில அனுபவிச்சாங்க. இந்த பாத்தீங்கன்னா மைக்கேல் மற்றும் ஜோசப் ஆகிய 2 மீனவர்களும் சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. இந்த முதலப்புலி அப்படிங்கிற இடம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி பாத்தீங்கன்னா மீனவர்களுடைய படகுகள் போயிட்டு வரும்போது அடிக்கடி இங்க விபத்து ஏற்படுறது வழக்கமாக ஒன்றாகவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மணல் திட்டுகள் அதிக காரணமாக ராட்சசாலை எழும்போது இது மாதிரி அந்த ஃபைபர் படகுகள் மற்றும் மற்ற படகுகள் எல்லாருமே எல்லாமே கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வந்துட்டு இருக்கு. இந்த மணல் திட்ட அகற்ற சொல்லி இங்க இருக்கிற மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் வைக்கப்பட்டு இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.